Hi everyone, welcome to Student Corner. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா டெசலேஷன் ஆஃப் ஃபர்ம் அப்படின்ற சாப்டர்ல இருந்து இன்சால்வன்சி ஆஃப் பார்ட்னர் இந்த டாபிக் தான் இன்னைக்கு செஷன்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இன்சால்வன்சி ஆஃப் பார்ட்னர்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு த்ரீ பார்ட்னர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ல ஒன் ஆஃப் தி பார்ட்னர் மட்டும் இன்சால்வெண்ட் ஆயிடுறாரு. ஸோ ஏன் இன்சால்வெண்ட் ஆகுறாரு அப்படின்னு பார்க்கும்போது அவரோட லயபிலிட்டிஸ் அந்த அளவுக்கு வந்து பே பண்ண முடியாம அவர் அசட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாம, அதாவது அவரோட அசட்ஸை வச்சு அவரால் லயபிலிட்டிஸ் பே பண்ண முடியல அப்படின்ற சுச்சுவேஷன்ல ஒரு பார்ட்னரை இன்சால்வெண்டா டிக்ளேர் பண்றாங்க. ஸோ அவருக்கு அந்த அளவுக்கு என்னது ஃபண்ட்ஸ் இல்லை பிஸ்னஸ்ல. ஓகே, ஸோ அவங்க வந்து பிஸ்னஸை கண்டினியூ பண்ண முடியல அப்படின்ற நிலைமை வரும்போது பேங்க்ரப்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இன்சால்வன்சி ஆஃப் அ பார்ட்னர். ஸோ இன்சால்வன்சி ஆஃப் பார்ட்னர் போது அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த சம்ல பார்த்தீங்கன்னா P, Q and R are partners in a firm. They share profits and losses equally. Their balance sheet on 31/12/1992 is given as under. Assets, machinery, furniture, debtors, cash at bank, Q's capital. இந்த சைட் liability சைட்ல PR அவங்களோட கேபிட்டல், ரிசர்வ் ஃபண்ட், கிரெடிட்டர்ஸ். ஸோ கீழே வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. The partnership is dissolved due to insolvency of Q, who is unable to contribute anything in the payment of his debt to the firm. Machinery realized rupees 30,000 and furniture rupees 6,400. Only 24,000 rupees was required from debtors. Creditors were paid at a discount of 5%. Prepare the necessary accounts in the books of the firm when the capitals are fluctuating. Apply Garner versus Murray rule. ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கார்னர் வெர்சஸ் முரே ரூல் அப்படின்ற இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். whenever insolvency of a partner வரும்போது ஸோ அந்த ரூலில் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ கார்னர் முரேன்றது ரெண்டு பார்ட்னர்ஸ். ஸோ அவங்களோட இன்னொரு பார்ட்னர் இருந்தாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல வந்து அந்த இன்னொரு பார்ட்னர் வந்து இன்சால்வெண்டா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சால்வெண்ட் பார்ட்னருக்குள்ள கார்னரும் முரே அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து சம் டிஸ்பியூட்ஸ் வந்து இருந்தது, பிரச்சனைகள். ஸோ இவங்க சால்வெண்ட்னால அந்த இன்சால்வெண்ட் பார்ட்னரோட லாஸ் இது எல்லாமே யார் பேர் பண்றது அப்படின்றது ஒரு ப்ராப்ளமா வந்து இருந்தது அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஸோ இது வந்து இங்கிலாந்துல 1902ல வந்து நடந்த ஒரு பிரச்சனை, பார்ட்னர்ஸ்குள்ள நடந்த பிரச்சனை. ஸோ அவங்க வந்து கோர்ட்ல அப்ரோச் பண்ணி ஜட்ஜ் வந்து அதுக்கான தீர்ப்பை வந்து கொடுத்தாங்க. ஸோ எப்படி வந்து அந்த ப்ரொசீடிங்ஸை கேரி அவுட் பண்ணணும்னு, அந்த சேம் ப்ரொசீடிங்ஸு எப்படி ஒரு பார்ட்னர் இன்சால்வெண்ட் ஆனா எப்படி வந்து கேரி அவுட் பண்ணும் அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்றத, அந்த ப்ரொசீஜர்ஸை என்ன ஃபாலோ பண்ணும் அப்படின்றத நம்ம இந்தியாலையும் வந்து அதே கார்னர் வெர்சஸ் முரே ரூலை ஃபாலோ பண்றாங்க. இந்த சம்ல பாத்தீங்கன்னா என்னென்ன அக்கௌண்ட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா ரியலைசேஷன் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து யார் இன்சால்வெண்ட் பார்ட்னரோ அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்தது யாரெல்லாம் வந்து சால்வெண்ட் பார்ட்னர்ஸோ அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை தனியா ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரியலைசேஷன் அக்கௌண்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம பேலன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடிய அசட்ஸ்ல மெஷினரி, ஃபர்னிச்சர், டெட்டாஸ் இது மூணு அசட்டுமே நம்ம வந்து எடுத்துக்கணும். கேஷ் அட் பேங்கை எடுக்கக்கூடாது ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்குள்ள. மெஷினரி வேல்யூ பார்த்தீங்கன்னா 40,000 கொடுத்துருக்காங்க, ஃபர்னிச்சர் 16,000, டெட்டாஸ் 40,000. இந்த மாதிரி இன்னும் எத்தனை அசட்ஸ் இருக்கோ அந்த அசட்ஸ் எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம். பட் கேஷ் அட் பேங்க், கேஷ் இன் ஹேண்ட் இது ரெண்டு மட்டும் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற எல்லா அசட்ஸும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா லெஜர் அக்கௌண்ட்ஸ் நம்ம டெபிட் கிரெடிட்லாம் எழுதி பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் காலம்லாம் எழுதிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த அசட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க லிஸ்ட் டவுன் பண்ணுங்க பேலன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடிய வேல்யூ வச்சு.
to machinery account, to furniture account, to debtors account. So இந்த amount எல்லாமே நம்மளுக்கு balance sheetல available இருக்கும். And then next வந்து liability sideக்கு போறோம். liability sideல வந்து பாத்தீங்கன்னா capital விட்டுருங்க, reserve fund, general reserve இந்த மாதிரி ஏதாவது funds இருந்ததுன்னா அதை விட்டுருங்க. creditors, bills payable இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இல்ல லோன் ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம்னா இங்க நீங்க எடுத்துட்டு வரலாம். அதை நீங்க எந்த சைடு எடுத்துட்டு போவீங்க அப்படின்னு பார்க்கும்போது ரியலைசேஷன் அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல நீங்க லைபிலிட்டிஸ் எல்லாமே எழுதிக்கலாம். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் கிரெடிட்டாஸ் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ பில்ஸ் பேயபிள் இல்ல லோன் அந்த மாதிரி எது நீங்க பாத்தீங்கன்னாலும் வந்து லைபிலிட்டி அதர் தேன் ரிசர்வ் கேபிட்டல் இதை தவிர்த்து மற்ற எல்லா லைபிலிட்டியும் நீங்க எடுத்துக்கலாம். கிரெடிட்டாஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ அந்த 64,000 நீங்க என்ன பண்றீங்கன்னா கிரெடிட் சைட்ல பை கிரெடிட்டாஸ் போட்டு எழுதிக்கிறீங்க. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல இருக்கக்கூடிய அசட்ஸ் ரியலைஸ்ட் என்னென்ன அசட்ஸை ரியலைஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது அவர் இன்சால்வெண்ட்டை டிக்ளேர் பண்ண பிறகு அசட்ஸ் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணுவாங்க, லைபிலிட்டிஸ்லாம் பே பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ அசட்ஸ் எல்லாம் பேலன்ஸ் ஷீட்ல இருக்க அசட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், டெபிட் சைட்ல எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி டெபிட் சைட்ல எழுதி முடிச்சோடனே அசட்ஸ் ரியலைஸ்ட வந்து கிரெடிட் சைட்ல பை பேங்க்னு போட்டு நம்ம எழுதணும். ஸோ எவ்வளோ அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியா கொடுத்துருக்காங்க இந்த சம்ல. மிஷினரி வந்து 30,000 அண்ட் தென் ஃபர்னிச்சர் வந்து 6,400 பிளஸ் 24,000 வந்து டெட்டாஸ். இது எல்லாமே மூணு அசட்டுமே என்ன பண்ணணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணீங்கன்னா 30 பிளஸ் 6,400 பிளஸ் 24,000 எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 60,400 வரும். ஸோ அதை தான் நம்ம இங்க பை பேங்க் அசட்ஸ் ஹோல்டுன்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் வந்து கிரெடிட்டார்ஸ். ஸோ கிரெடிட்டார்ஸ் வந்து கிரெடிட் சைட்ல நம்ம எழுதணும்னா அதோட பேமெண்ட் ஏதாவது நம்ம கிரெடிட்டார்ஸ் செட்டில் பண்றோம் ஏதாவதுன்னா அதை டு பேங்க்னு போட்டு பிராக்கெட்ல கிரெடிட்டார்ஸ்னு எழுதுவோம். ஸோ எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64,000 ஆக்சுவலா பேலன்ஸ் ஷீட்ல கொடுத்துருக்காங்க. பட் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரொவைட் பண்ற கிரெடிட்டார்ஸ் நம்ம பே பண்ணும்போது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5% கொடுக்குறாரு டிஸ்கவுண்ட்டை. அப்ப 64,000 into 5/100. ஸோ எவ்வளோ வருது அமௌண்ட்னு செக் பண்ணுங்க. அந்த அமௌண்ட்டை நீங்க என்ன பண்ணுங்கன்னா 64,000ல இருந்து சப்ராக்ட் பண்ணுங்க. ஸோ சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 60,800 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 64,000ல இருந்து 5% மல்டிப்ளை பண்ணுங்க இன்டூ 5/100. ஸோ பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு 3,200 வருது. ஸோ அந்த 64,000 மைனஸ் 3,200 நீங்க பண்ணீங்கன்னா 60,800 உங்களுக்கு வரும். இதை தாண்டி வேற ஏதாவது டெசில்யூஷன் போது எக்ஸ்பென்சஸ் ஏதாவது வந்து ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது பே பண்ணாங்க அப்படின்னா அதுவும் வந்து டு பேங்க்னு நீங்க போட்டு டெபிட் சைட்ல எழுதுற மாதிரி இருக்கும். டு பேங்க்னு போட்டு பிராக்கெட்ல எக்ஸ்பென்சஸ்ன்னு போட்டு அந்த அமௌண்ட்டை நீங்க ஃபில் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா என்னென்ன அசட்ஸ்லாம் நம்ம அசட் சைட்ல இருக்கோ அதர் தேன் கேஷ் அட் பேங்கை தவிர்த்து மற்ற எல்லா அசட்டுமே அசட் இந்த வேல்யூலே எடுத்து நம்ம டெபிட் சைட்ல எழுதிக்கணும். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ல இருக்கக்கூடிய அசட்ஸ் ரியலைஸ்டு எல்லாத்தையும் ஒன்னா ஆட் பண்ணிட்டு பை பேங்க்னு போட்டு அந்த அமௌண்ட்டை நம்ம எழுதிக்கணும். கிரெடிட்டார்ஸை வந்து கொஸ்டின்ல பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டி சைட்ல இருந்ததுன்னா அந்த அமௌண்ட்டை எடுத்து நம்ம எழுதிக்கணும். எழுதிட்டு கிரெடிட்டார்ஸ்க்கு ஏதாவது பே பண்றாங்க அப்படின்னா அதை டு பேங்க்னு போட்டு கிரெடிட்டார்ஸ் எழுதணும். இன்கேஸ் ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் டு பேங்க்னு போட்டு எக்ஸ்பென்சஸ் எழுதிக்கணும். அண்ட் தென் இதே மாதிரி இப்ப சப்போஸ் சில வந்து கிரெடிட்டார்ஸ் வந்து பே பண்ற மாதிரியே இங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா பை கிரெடிட்டார்ஸ்ன்னு போட்டு இங்க 64,000னா இங்கேயும் டு பேங்க்னு போட்டு கிரெடிட்டார்ஸ் 64,000 தான் நம்ம எழுதணும். அசட்ஸ் வந்து இதே அமௌண்ட்டே திருப்பி நம்ம என்ன பண்ணணும் இங்க எழுதணும். பட் இந்த சம்ல அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கிரெடிட்டார்ஸ் வந்து பே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பே பண்றாங்கன்னா பெட்டர் அந்த அமௌண்ட்டே நம்ம எப்பயுமே எடுத்துக்கணும்.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுங்க. இந்த சைடு ஃபுல்லா டோட்டல் பண்ணீங்கன்னா 1,56,800 வருது. அந்த சேம் அமௌண்ட்டை இங்க திருப்பி எழுதிட்டு 1,56,800ல இருந்து நெக்ஸ்ட் இந்த 64,000 60,400 சப்ராக்ட் பண்ணுங்க. ஸோ சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 32,400 வரும். இந்த லாஸ் வந்து ரியலைசேஷன் லாஸ் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி எல்லா சம்லயுமே ரியலைசேஷன் லாஸ் தான் நம்மளுக்கு வரும். இதை யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா எல்லா பார்ட்னர்ஸ் ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க. ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் யாரு அந்த பார்ட்னர்ஸ் எல்லாமே PQR 3 பார்ட்னரும் இன்சால்வென்ட் பார்ட்னர் உட்பட ஸோ எல்லாருக்குமே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். PQR ஏதாவது நம்மளுக்கு ஓல்டு ரேஷியோ கொடுத்துருந்தாங்கன்னா கொஸ்டின்ல அந்த ஓல்டு ரேஷியோல ஷேர் பண்ணுங்க. சப்போஸ் எதுவுமே கொஸ்டின்ல குறிப்பிடல அப்படின்னா ஈக்குவலா ஷேர் பண்ணுங்க. இல்ல ஈக்குவலின்னு அவங்களே கொஸ்டின்ல கொடுத்திருந்தாலும் நீங்க ஈக்குவலி ஷேர் பண்ணுங்க. அப்ப எவ்வளவு வரும்னா 32,400 இந்த 1:1:1 அந்த ரேஷியோல பிரிப்போம். அப்ப எல்லாருக்குமே 1/3 வரும். ஸோ 32,400 into 1/3 போட்டீங்கன்னா 10,800 ஃபார் ஈச் பார்ட்னருக்கு வரும். ஸோ அதுதான் நம்மளுக்கு ரியலைசேஷன் லாஸ். அதை P's கேபிட்டல் அக்கௌண்ட், Q's கேபிட்டல் அக்கௌண்ட், R's கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஆஃப்டர் ரியலைசேஷன் அக்கௌண்ட் நெக்ஸ்ட் நம்ம இமிடியேட்டா ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது எந்த பார்ட்னர் இன்சால்வெண்ட் ஆகுறாங்களோ அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ அதை போட்டாதான் அடுத்தது சால்வெண்ட் பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை நம்மளால ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ ஓகே, இப்போ வந்து இன்சால்வெண்ட் பார்ட்னர் யார் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. The partnership is dissolved due to insolvency of Q. ஸோ அப்போ Q தான் வந்து என்னது இன்சால்வெண்ட் பார்ட்னர். அவரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை ஓபன் பண்றோம். Q's கேபிட்டல் அக்கௌண்ட்டை ஓபன் பண்றோம். இப்போ வந்து Q's கேபிட்டல் அக்கௌண்ட் லைபிலிட்டி சைட்ல வரல, அதுக்கு பதிலாக என்னது அசட் சைட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ எந்த பார்ட்னருக்கு கேபிட்டல் அக்கௌண்ட் அசட் சைட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அப்ப அவரோட டெபிட் சைட்ல தான் நம்மளோட ஓப்பனிங் பேலன்ஸை எழுத முடியும். டு பேலன்ஸ் brought down ஓப்பனிங் பேலன்ஸை நம்ம இங்க தான் எழுதணும். ஸோ 6,000 இங்க மென்ஷன் ஆயிருக்கு. நம்ம பேலன்ஸ் ஷீட் பாத்தீங்கன்னாலும் 6,000 கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இதே வந்து லைபிலிட்டி சைட்ல Qவோட கேபிட்டல் வந்திருந்தா நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஸ் யூஷுவல் வந்து கிரெடிட் சைட்ல பை பேலன்ஸ் brought down எழுதியிருப்போம். அசட் சைட்ல வந்ததுன்னா டெபிட் சைட்ல எழுதுங்க டு பேலன்ஸ் brought down. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மல் வந்து அட்மிஷன் ரிட்டையர்மெண்ட் டெத்லாம் நம்ம எப்படி வந்து எழுதுவோமோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து நம்ம 10,800 இருக்கக்கூடிய இந்த டெஃபிஷியன்சியை வந்து பியும் ஆரும் வந்து பேர் பண்ணிக்கிற மாதிரி நம்ம அந்த டெஃபிஷியன்சியை அவங்களோட கேபிட்டல் ரேஷியோல பகிர்ந்து கொடுக்கணும். ஸோ நார்மலா அவங்களோட கேபிட்டல் வந்து 16,000 அதோட ரிசர்வ் ஃபண்டை ஆட் பண்ணிக்கணும். ரிசர்வ் ஃபண்டை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 22,000 வருது. இதே மாதிரி அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் ஏதாவது இருந்தா அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஆர்க்கு எடுக்கும்போது 12,000 plus 6,000 18,000 வரும். ஸோ 22,000 is to 18,000 போடும்போது நம்மளுக்கு 11:9 வரும். 11:9 அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஷேரை பிரிக்கும் போது என்ன ஆகும் 10,800 into 11/20 போட்டிங்கன்னா 5,940 வரும். அதே மாதிரி 10,800 into 10,800 into நம்மளுக்கு 9/20 போடும்போது 4,860 வரும். ஸோ இப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஸோ டெஃபிஷியன்சியை எப்பயுமே எந்த ரேஷியோல பிரிப்போம்னா அவங்களோட கேபிட்டல் ரேஷியோல பிரிப்போம். அண்ட் தென் வந்து ரியலைசேஷன் லாஸோ அதே மாதிரி வந்து சால்வெண்ட் பார்ட்னர்ஸ் எடுத்துக்கிற மாதிரி பை கேஷ்ன்னு எழுதணும். ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் தான் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ அதை வந்து 2Q's கேபிட்டல் அப்படின்னு எழுதுவோம். ப்ராக்கெட்ல வேணும்னா நீங்க டெஃபிஷியன்சின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க பை PR கேபிட்டல்னு எழுதுறோம். ஸோ அங்க எழுதும்போது 2Q's கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதுவோம் டெஃபிஷியன்சின்னு. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இன்னும் ஏதாவது கேஷ் வந்து பியும் ஆரும் பே பண்ற மாதிரி இருக்கா இல்ல அவங்களுக்கு நம்ம பே பண்ற மாதிரி இருக்கா அப்படின்றத
அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி கண்டுபிடிங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா பியும் ஆரும் பை கேஷ்ன்னு எழுதுவோம். இதே அவங்களுக்கு வருது அப்படின்னா அதை டு கேஷ்ன்னு எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றோம். இந்த சைட் டோட்டல் அதிகமா வருது 32,800. அதை எடுத்துட்டு வந்து இங்க எழுதி இந்த 10,800ல இருந்தோ 5,940ல இருந்தோ சப்ராக்ட் பண்ணுங்க. ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது 16,060 வருது. அதை டு கேஷ் பேலன்சிங் ஃபிகர்னு எழுதுறோம். அதே மாதிரி 12,000 plus 6,000 plus 10,800 28,800. அதை எடுத்துட்டு வந்து இங்க எழுதிட்டு அதுல இருந்து 10,800 4,860 சப்ராக்ட் பண்ணா 13,140 வருது. ஸோ அதுவும் டூ கேஷ் தான். ஓகேங்களா? ஸோ இது பேலன்சிங் ஃபிகர் இந்த சைடு வந்ததுன்னா டூ கேஷ்ன்னு எழுதுங்க. இல்ல இந்த சைடு வந்ததுன்னா பை கேஷ்ன்னு எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சைடு வந்ததுன்னா பார்ட்னர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி, இந்த சைடு வந்ததுன்னா பார்ட்னர்ஸ்க்கு நம்ம பே பண்ற மாதிரி, அதாவது பிசினஸ் பே பண்ற மாதிரி. ஓகேங்களா? அடுத்தது கேஷ் அட் பேங்க் இல்ல பேங்க் அக்கௌண்ட் இல்ல கேஷ் அக்கௌண்ட், அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அசட் சைட்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கேஷ் அட் பேங்க் எங்கேயுமே நம்ம எடுக்கல ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஐட்டமா நம்ம எடுக்கணும். கேஷ் அட் பேங்க் 8,000 rupees. ஸோ அந்த 8,000 rupees தான் ஃபர்ஸ்ட் ஐட்டமா நம்ம டெபிட் சைட்ல டு பேலன்ஸ் ப்ராட் டவுன்ல எழுதுவோம். அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கோ கேஷ் இது பேங்க், அதை வந்து நம்ம இங்க ஃபில் பண்ணிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா வந்து பேங்க் வந்து இங்க வந்திருக்கு. ஓகேங்களா? இங்க வந்து டெபிட் சைட்ல வந்திருக்கு. அப்ப நம்ம எழுதும் போது என்ன பண்ணணும்? கிரெடிட் சைட்ல 60,800ன்னு பை ரியலைசேஷன் போடணும். ஓகேங்களா? பை ரியலைசேஷன் 60,800. அதே மாதிரி நெக்ஸ்ட் இங்க பேங்க் அஃபெக்ட் ஆயிருக்கா? பை பேங்க்னு இங்க கிரெடிட் சைட்ல வந்திருக்கு. நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல எழுதும் போது டெபிட் சைட்ல எழுதுவோம். டு ரியலைசேஷன் பிராக்கெட்ல அசட்ஸ்னு எழுதிக்கோங்க. 60,400. இங்க பாருங்க, டு ரியலைசேஷன் பிராக்கெட்ல வேணா அசட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணிட்டு 60,400ன்னு எழுதிக்கோங்க. இப்போ ரியலைசேஷன்ல இதான் வருது. ஓகேங்களா? அடுத்தது இப்போ கியூஸ் கேபிட்டலுக்கு வரும். கியூஸ் கேபிட்டல்ல ஏதாவது பேங்க் அஃபெக்ட் ஆயிருக்கா? இல்ல. இவர் சப்போஸ் ஏதாவது பே பண்ணியிருந்தா பேங்க்னு வந்திருக்கும். பட் இவர் எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ணல. ஸோ அதனால எதுவுமே கிடையாது. இவரோட அக்கௌண்ட்ல இருந்து பேங்க் எதுவுமே அஃபெக்ட் ஆகல. அடுத்தது கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு வரும். கேபிட்டல் அக்கௌண்ட்ல பாருங்க, இங்க பாருங்க பை கேஷ்ன்னு இருக்கு. ஸோ அது வந்து 10,800 10,800 பி கேபிட்டல் ஆர் கேபிட்டல்ல. ஸோ நம்ம இங்க கிரெடிட் சைட்னா நம்ம எழுதும் போது என்ன சைடு எழுதுவோம்? டெபிட் சைட்ல எழுதுவோமா? டு பீஸ் கேபிட்டல் டு ஆர்ஸ் கேபிட்டல் 10,800 10,800. இப்ப இதே மாதிரி வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க டு கேஷ்ன்னு இருக்கு டெபிட் சைட்ல. அதே பீஸ் கேபிட்டல் ஆர் கேபிட்டல். இங்க டெபிட் சைட்னா நம்ம பேங்க்ல எழுதும் போது என்ன செய்வோம்? கிரெடிட் சைட்ல எழுதுவோம். அததான் பீஸ் கேபிட்டல் ஆர்ஸ் கேபிட்டல்னு அந்த அமௌண்ட்டை ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ எங்கெல்லாம் வந்து கேஷ் அஃபெக்ட் ஆயிருக்கோ நம்மளோட அக்கௌண்ட்ஸ்ல, ரியலைசேஷன் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட்ல, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து நீங்க கேஷ் அட் பேங்க் கேஷ் அந்த அக்கௌண்ட் காலம்ல நீங்க ஃபில் பண்ணிக்கிட்டீங்கன்னா டெபிட் சைட்லயும் கிரெடிட் சைட்லயும் நம்மளுக்கு அக்கௌண்ட் வந்து இங்க டேலி ஆயிடணும். ரெண்டு சைடும் நீங்க ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா சேம் அமௌண்ட் இந்த 90,000 நம்மளுக்கு வந்து கிடைக்கணும். ஓகே. ஸோ இந்த சம் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இன்சால்வன்சி ஆஃப் பார்ட்னர்னா என்ன, அதுக்கான அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ், என்னென்ன அக்கௌண்ட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ என்னென்ன அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரியலைசேஷன் அக்கௌண்ட் ஒன்று, அண்ட் தென் இன்சால்வென்ட் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட் ஒன்று, சால்வென்ட் பார்ட்னர்ஸ் யாரெல்லாம் பிஸ்னஸ்ல இருக்காங்களோ அவங்களுக்காக ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட் ஒன்று, அண்ட் தென் லாஸ்ட் வந்து கேஷ் அக்கௌண்ட் இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் நம்மளோட ஆன்சர்ஸ் இங்க வந்து டேலி ஆயிடணும். ஸோ அப்படிதான் நம்மளோட அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் ஃபார் இன்சால்வன்சி ஆஃப் பார்ட்னருக்கு.